அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கோவையில ராமஜென்ம பூமியினுடைய கோவில் வசூலுக்காக ஒரு இஸ்லாமியரான நான் மத நல்லிணக்கத்தை வருத்தி அந்த வசூல் செய்யக்கூடிய நேரத்தில் காவல்துறையினர் அதை தடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, உயிருக்கு அச்சுறுத்தல். இதையே தமிழகம் முழுக்க சொல்லி ஒரு மத நல்லிணக்கத்துக்கு பெரிய சவாலாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய ஆட்சியில மத நல்லிணக்கம் இருக்கணும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இங்க அரசியல் வாக்கு வங்கிக்காக ஒரு சில தீவிரவாத சக்திகளும் பிரிவினைவாத சக்திகளும் தொடர்ந்து எனக்கு அச்சுறுத்தல் கொடுப்பத காவல்துறை அவர்களை ஒடுக்குவதற்கு பதில் என்னை ஒடுக்குறாங்க. இப்போ இந்த கோவில் வசூலுக்காக செல்லும் பொழுது காவல்துறை என்னை கைது செய்யணும்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் கைது செய்யப்பட்டாலும் மீண்டும் என்னை விடுவிக்கும் பொழுது மீண்டும் இந்த கோவிலுடைய வசூலை நிச்சயமா செய்வேன். மத நல்லிணக்கம் என்பது தமிழகத்தில் தேவை. இதை இப்படியே நாம விட்டுட்டோம்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்திற்கு ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மத நல்லிணக்க பூமியாக தமிழகம் தொடருவதற்கு என்னுடைய உயிரை பணயம் வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தமிழக மக்கள் சிந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. எந்த ஸ்டேஷன் சார்? அந்த செட்டிப்பாளையம் ரூரல் ரூரல் ரூரல்